ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கே நம்ம ராஜாங்க வந்து வெளியவே உட்காந்து குழந்தைகளை கொஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சிட்டு சாப்பிடுங்க ஐயா ஏதாச்சும் அப்படின்ட்டு தமிழோடைய அம்மாவும் அவங்களுடைய அப்பாவும் சொல்கிறாங்க. இல்லை வேண்டானுவாங்க. அப்புறம் அப்பத்தா கிட்ட பேசுகிறாங்க. என்ன அப்பத்தா எப்படி இருக்க அப்படின்றாங்க. அங்கே இருந்ததை விட நான் இங்கே நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, பின்ன வேற எப்படி பேசணுன்றாங்க. பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்னை இது பண்ணவங்க தானேன்றாங்க. நாங்க என்ன பண்ண அப்பதான்றாங்க. பின்ன பெத்த தாய் என்ன சொல்ல வரான்றது கூட காது குடுத்து கேட்காம உங்க இஷ்டத்துக்குலாம் முடிவெடுத்தீங்க நீங்கன்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டிக்க இருக்கு? உங்ககிட்டலாம் எந்த ஒரு பேச்சு வேண்டிக்க இதுவும் நான் பேச விரும்பலன்றாங்க. என்ன ஆள விடுறீங்களான்றாங்க. என்ன அப்பத்தா இப்படியெல்லாம் பேசுறேன்றாங்க. பின்ன வேற எப்படி பேசுவாங்க? சொல்லுங்க வேற எப்படி பேசுவாங்க? ஐயோ அம்மா சாமின்னு உங்களுக்கு மரியாதை குடுப்பாங்களா? அப்படின்றாங்க. உங்களுக்கு மரியாதை குடுக்குற நிலைமையில நாங்க இல்ல. உங்ககிட்ட பேச வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போறீங்கன்ட்டு அவங்களுக்குள்ள மாறி மாறி அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். சரி சரி நீ இப்படி விட்டுரு பேசி பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ராஜாங்கமும் சைலண்ட் ஆயிடுறாங்க. சரியா செய்து நாங்க போயிட்டு வரேன்றாங்க. ஐஸ்வர்யா செய்துக்கிட்ட ஏமாமா போலாம் வாங்கலன்றாங்க. இல்ல ஐஸ்வர்யா இன்னும் 2 நாள் குழந்தைக்கு பசி ஆத்திட்டு தான் வர முடியும். இப்படியே வந்தா குழந்தைக்கு தானே அது பிரச்சனைன்றாங்க. அதுக்கப்புறமா அம்மா நீங்க இல்லாம கஷ்டமா இருக்கு நான் இங்கே இருந்துட்டுமான்றாங்க. ஐஸ்வர்யா அதெல்லாம் இல்ல நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு சேர்ந்து விட்டு போக மனசே இல்ல கஷ்டப்படுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.